ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை மிக அருமையாக வழிநடத்தினார். இந்த வருடத்திலே 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தையும் காணும்படியாய் கிருபை செய்தார். சென்ற மாதம் மகிமையிலே நம்மை நிறைவாக்கினவர் இந்த மாதத்திலும் பொறுமையுள்ள கடவுளாய் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை படிப்பதற்கு முன்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரிய திருச்சபையாரே, ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இதற்காக நாம் மன திரும்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்விலே பொறுமை என்பது மிகவும் முதன்மை வாய்ந்த ஒரு நிகழ்வாய் அல்லது ஒரு செயல்பாட்டாய் அமைந்திருக்கிறது. வரும் வரை பொறுமையாய் இரு, கர்த்தருடைய வருகையும் வரை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கின்ற பொழுது நீடிய பொறுமையுள்ளவராயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது நம்மில் அவர் வருவதற்கு பொறுமையாய் நாம் காணப்பட வேண்டுமா? அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய வருகை குறித்து பார்க்கின்ற பொழுது இங்கு பொறுமை எந்த அளவுக்கு தேவை என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். குறிப்பாக அநேக பிரசங்கியார்கள் அநேக பேசுகின்ற பொழுது 2000 வந்து விடுவார், இந்த வருகிறார், அதற்கான அடையாளங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் அவருடைய சுவிசேஷம் உலகத்தின் கடையாந்தரை மட்டும் கடந்து சென்ற பிறகுதான் வருகை வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பொறுமை உள்ளவனை பார்க்கிலும் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. அதனால பெருமையை காட்டிலும் பொறுமை மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கடவுள் அன்பாய் இருப்பதற்கு கிறிஸ்துவின் பொறுமை சகோதரத்திலே நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்றும் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். 2வதாக தரும் வரை பொறுமையாயிரு. நாம் எடுக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிற கடவுளாய் காணப்படுகிறார். சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையாயிரு என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 8:15 நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் எல்லாம் அது 1-10 உடனடியாக பலன் தரவில்லை, அதை காக்கப்பட்டு பொறுமையாய் பலன் தந்தது என்று லூக்காவிலே அந்த பகுதியை படிக்கின்ற பொழுது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதே லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாக்கள் அவருடைய பதிலுக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 3வதாக பெருமறை பொறுமையாயிரு. ஆசீர்வாதம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் பொறுமை உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கு நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நமக்கு பொறுமை தேவை. அர்ஜென்ட் அகேன்ஸ்ட் வித் பிளெஸிங் என்ற தலைப்பின் கீழாக ஏற்கனவே இறைவார்த்தை தந்திருக்கிறேன். ஒருவேளை பொறுமை என்பது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு காரியம், அதை நாம் நேர்த்தியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக தீரும் வரை பொறுமையாயிரு. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் தீரும் வரை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உபத்திரமும் பாடுகளும் நிறைந்தது என்பதை காட்டிலும் அதன் ஊடாக பயணிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உபத்திரவத்திலே பொறுமையுள்ளவராயிருங்கள். இந்த வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகள் உபத்திரவத்திலே நாம் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்திலே பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, பொறுமையாக இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே துன்பமோ உபத்திரவமோ எது வந்தாலும் அதில் நாம் பொறுமையாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, சில பாடுகள், சில இக்கட்டான சூழல்கள் நம்ம வருகின்ற பொழுது அந்த பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். அது நிமித்தமாக நாம் பல்வேறு வார்த்தைகளினாலே கடவுளை மாத்திரமல்ல, நமக்கு தென்படுகிற இடத்திலும் நாம் புண்படுத்துவது போல் பேசுகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 பார்க்கும்போது, ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு நன்மையை செய்து பாடுபட்டு அதன் மூலமாய் வருகிற காரியம்தான் மிக சிறப்பானது என்று வேதம் சொல்கிறது. அதனால நாம் நியாயமான காரியங்களுக்கு செய்து அதிலே பாடுபடுகின்ற போது அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் மிகவும் சிறந்ததாகவே காணப்படுகிறது. 5ஆவதாக பார்க்கும்போது, சேரும் வரை பொறுமையாயிரு. உலக வாழ்க்கையிலே அவரிடத்திலே சேரும் வரை நாம் பொறுமையாக இருக்க ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள், ஜீவ கிரீடத்தை பெரும்பறை என்று வேதம் சொல்கிறது. அதனால அன்புக்குரியவர்களே, ஒருவரும் கெட்டு போகாமல் அவருடைய வருகை வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவரிடத்திலே நாம் பதில் பெறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அவர் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அல்லது ஆசீர்வாதத்தை பெறும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். 4ஆவதாக நம்முடைய பாடுகள் தீரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். 5ஆவதாக அவரிடத்திலே சேரும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட பொறுமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்றால், மன திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். அதனாலே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மிலே நீடிய பொறுமை என்பது அதுக்கு ஒரு எல்லை இல்லை. ஒருவேளை பழமொழி சொல்லியிருப்பாங்க, பொறுத்தவன் பூமியை ஆள்வான் என்று சொல்வார்கள். பொறுமை கடலிலும் பெரியது என்று பல்வேறு விதமான காரியங்கள் இருந்தாலும், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது நீடிய பொறுமையை சார்ந்ததாகவே காணப்படுகிறது. அதற்கு எல்லை இல்லை. அந்த பொறுமை நிமித்தமாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பொறுமை நிமித்தமாக தான் நம் அனைத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த வார்த்தையை இந்த காலவேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரிய, ஆண்டவர் உன்னிடத்திலும் இப்படிப்பட்ட பொறுமையை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நம்மை நாமே அர்ப்பணித்து அவருடைய திரு சரீரம் திரு ரத்தம் நம்மை பலப்படுத்தி அந்த பெற்றுக்கொள்கிற அந்த திரு சரீரம் திரு ரத்தத்தின் வழியாக அந்த நீடிய பொறுமை என்ற குணாதிசம் நமக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை பொறுமுள்ள கடவுளாய் இருப்பதை பார்க்கிலும் நாமும் பொறுமை உள்ள மகனாக மகளாக அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தின் வழியாக ஆண்டவர் சென்ற மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மகிமையிலே நம்மை நிறைவாக்கினாரே. நம்முடைய குறைவுகள் எல்லாம் இந்த மாதத்திலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் இருப்பது போல நாமும் அந்த பொறுமையை சுதந்திரித்து கொள்ள அல்லது அந்த பொறுமையை நம்முடைய குணாதிசயங்களை ஒன்றியாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். எனவே மீண்டும்
இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை படிக்கிறேன். நீடிய பொறுமை உள்ளவராய் இருங்கள், ஒருவரும் கெட்டுப்போகாமல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று, இந்த பொறுமை எதற்காக? மன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லது நன்மை செய்வதற்கல்ல, ஊழியம் செய்வதற்கல்ல, அல்லது ஜெபிக்குவதற்காக அல்ல, மன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்ததாமே நம்மை வழிநடத்துவாராக. இந்த ஜூலை மாதம் அநேகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நிலத்திற்கு செய்வாராக. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரோட அரவணைப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி தாவிருப்பதாக. ஆமேன்.